எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக், நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, குலதெய்வ வழிபாடு. ஏன் குலதெய்வ வழிபாடுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வத்தை நீங்க வேண்டுனா மட்டும்தான் உங்களுக்கு தேவையான, உங்க குடும்பத்துக்கு தேவையான சில விஷயங்கள் உங்களை வந்து சேரும். நீங்க உங்க குலதெய்வத்தை விட்டுட்டு வேற எந்த கடவுள்களை கும்பிட்டாலும் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கிடையாது. உங்களுடைய குலதெய்வம் ஆற்றல் பெறும் பொழுதுதான், வேற ஒரு பரிமாணத்தில் உங்களை நோக்கி இருக்கக்கூடிய அந்த குலதெய்வம் ஆற்றல் பெறும் பொழுது மட்டும்தான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இதை சிம்பிளா சொல்ல போனோம்னா, உங்க அப்பா அம்மா தான் பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. மற்ற அப்பா அம்மா நீங்க நல்லா இருக்கணுமா இருக்கக்கூடாதாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அவங்க நினைத்தாலும் நினைக்கலாம், நினைக்காமலையும் போலாம். ஆனா மெஜாரிட்டி உங்களுடைய அப்பா அம்மா உங்களுக்கு என்னைக்குமே நீங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அவங்க மட்டும்தான் நீங்க கேட்கறத வாங்கி கொடுப்பாங்க. நீங்க இப்ப வெளியில ரோட்ல போறவங்க கிட்ட போய் எனக்கு இது வாங்கி கொடுன்னா அவன் நம்மள மேலையும் கீழையும் பார்ப்பான். சோ உங்க குலதெய்வம் மட்டும்தான் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கும். அப்போ நம்ம பெரிய பெரிய கோவில்களை கட்டி பெரிய பெரிய கடவுள்களை கும்பிட்டுட்டு இருக்கோமே, அவங்களாம் எதுவும் செய்ய மாட்டாங்களா, அவங்களுக்கு சக்தி இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள் இருக்கீங்க. அதுக்கும் நான் வரேன். அந்த கடவுள்களின் நோக்கம் அவங்களுக்குன்ட்டு வேற சில கடமைகள் இருக்கு. இப்போ ஒரு கம்பெனியில ஒருத்தர் மேனேஜிங் டைரக்டரா இருக்காரு. பாத்ரூம்ல தண்ணி வரல. நீங்க அவருக்கு போய் நீங்க அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பாத்ரூம்ல தண்ணி வரல, நீங்க சரி பண்ணி கொடுங்கன்னா பண்ணுவாரா? பண்ணி கொடுக்க மாட்டாரு. அதுக்கான சில ஆட்கள் இருக்காங்க. அதாவது இத நீங்க ஒரு கருத்தியலா எடுத்துக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய உள்ளர்த்தத்தை ஆராய்ஞ்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சிம்பிள். உங்களுடைய குலதெய்வம் தான் உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை கொடுக்கும். இப்ப இந்த குலதெய்வம் யாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, உங்க வம்சாவளியில உங்க குடும்பத்துல பல தலைமுறைக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு நல்ல ஆத்மா வாழ்ந்திருக்கும். இவன் நம்ம அப்பா அம்மாவும் கூட இருக்கலாம், நம்ம தாத்தா பாட்டியாவும் கூட இருக்கலாம். அடுத்தவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணம் கொண்ட யாராச்சும் ஒருத்தர் வாழ்ந்திருக்கலாம். நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கோவிலை கட்டி இதுதான் நம்ம குலசாமின்னு பாரம்பரியமா கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில நல்லா இருக்கும். இதற்கான மைய கரு என்னன்னா, உங்க குலதெய்வம் வேற ஒரு பரிமாணத்துல ஆற்றல் பெற்றால் மட்டுமே இந்த உலகத்துல இந்த பரிமாணத்துல நீங்க நல்லா இருக்க முடியும். இந்த உலகத்துல தேவையான எல்லா செல்வங்களையும் அனுபவிச்சு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து நீங்க அவங்க கிட்ட போய் சேர முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, இப்ப இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு நம்ம கோவிலுக்கு இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். அப்போ எனக்கு என் குலதெய்வம் யாருன்னு தெரியாதே, அவங்க என்ன ஏதுன்னு தெரியாதே, அவங்களுக்கு நான் எப்படி கோவில் கட்டுறது, எப்படி நான் பூஜை புனஸ்காரம் பண்றது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். ஆனா அதற்கான தேவையே அல்ல. உங்க குலதெய்வத்தை நீங்க மனசார நினைச்சா மட்டும் போதும். நீங்க இப்படி நினைக்காதீங்க, என் தாத்தா, என் பாட்டி, என்னோட அப்பா அம்மான்னு நினைக்காதீங்க. இப்படி நினைங்க, என்னுடைய வம்சாவளியில வந்த என்னுடைய குலதெய்வத்தை, அவங்கள மனசார தினமும் காலையில ஒரு 5 நிமிஷம், நைட் ஒரு 5 நிமிஷம் அந்த குலதெய்வத்தை மனசார நீங்க நினைச்சீங்கன்னா போதும். இப்ப சப்போஸ் உங்க குலதெய்வம் எங்க இருக்காங்க, அவங்களுக்கு கோவில் இருக்கு, அந்த மாதிரி இருந்தா அது இன்னும் அற்புதம். அங்க போங்க, கும்பிடுங்க, நிம்மதியா இருந்துட்டு வாங்க. உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயமும் நடக்கும். நீங்க பெரும் கடவுள்கள் கிட்ட கேட்டு அந்த விஷயம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா உங்களோட குலதெய்வத்துக்கிட்ட கேட்கும் போது அது கண்டிப்பா நடக்கும்.
சரி, இப்ப குலதெய்வம் வந்து நம்ம கிட்ட வந்து இப்ப நான் உங்ககிட்ட பேசுற மாதிரி டைரக்டா வந்து உட்காந்து பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களை வழி நடத்தும்னு நினைக்கிறீங்களா? நடத்தாது. அது வல்ல. குலதெய்வம் வந்து அவங்க வந்து வேற ஒரு பரிமாணத்துல இருப்பாங்க. அந்த பரிமாணத்துல இருந்து உங்களுக்கு வந்து உள்ளுணர்வாகவும் ஏதாச்சும் சில செய்கைகளின் மூலம் ஏதாச்சும் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஏதாச்சும் ஒரு மூலியமா, இப்ப ரோட்ல ஒருத்தன் போயிட்டு இருப்பான், நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த வேணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அது ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து அந்த ரோட்ல போறவன் கத்துறது மூலியமா உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்க தேடிட்டு இருந்த ஒரு விஷயத்த ஒருத்தர் நேரடியா வந்து உங்களுக்கு சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரிதான் உங்களுக்கு அந்த குலதெய்வம் வரும். இப்ப ஆர்ஜே பாலாஜி அவருடைய படத்துல வர மாதிரி குலதெய்வம் நேர்ல வந்து உட்கார்ந்து தெளிவா உங்ககிட்ட பேசிட்டு இருக்காது. அது ஏன் எதுக்கு ஏன் தெளிவா பேசாதான் சக்தி இல்லையா அப்படி இப்படிங்கிற கேள்வியை கேட்காதீங்க. குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். சில உருட்டுகள் உருட்டுவானுங்க. சிலவனு கிட்ட போனீங்கன்னா உங்க குலதெய்வத்தை லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க, இந்த பூஜை பண்ணோம்னா குலதெய்வ இல்லையா, அந்த விளையாட்டுக்கே போகாதீங்க. நீங்க மனசார உங்க குலதெய்வத்தை நினைக்கும் பொழுதே அந்த குலதெய்வத்துக்கான ஆற்றல் போய் சேரும். அந்த ஆற்றல் உங்க வாழ்க்கையில நல்லதை நடத்தும். ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் தினமும் காலையிலையும் நைட்டும் உங்களோட குலதெய்வத்தை மனசார நினைச்சுக்கோங்க. மனசார நினைச்சு ஒரு முக்கியமான காரியம் பண்ணும் போது நான் இந்த மாதிரி பண்ண போறேன், என் கூட நில்லு அப்படின்னு சொல்லிட்டு மனசார நினைங்க. கண்டிப்பாக அந்த குலதெய்வம் உங்களுக்காக, உங்க குலதெய்வம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, உங்களுக்கு உதவி செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறது. நீங்க அவங்கள மனசார நினைச்சா மட்டும் போதும், அதற்கான உதவியை அவங்க செய்வாங்க. ஸோ குலதெய்வம் இன்டென்ஷனலாகவும் வேணும்ட்டாவும் இந்த குலதெய்வ வழிபாட்டை காலங்காலமா நிறைய பேர் மறந்துட்டாங்க. குலதெய்வம்னா யாருன்னு யாருக்குமே, இப்ப என்ன கேட்டீங்கன்னா எனக்குமே தெரியாது என் குலதெய்வம் எதுன்னு சொல்லிட்டு. ஆனா நான் மனசார என்னுடைய குலதெய்வம் அப்படின்னு நான் மனசார தினமும் வேண்டறேன். இதுதாங்க ஃபேக்ட். இதுதான். உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் நடக்கணும் உங்க வாழ்க்கையில, உங்க தலைமுறை உங்களுடைய வம்சாவளி நல்லா இருக்கணும்னு உங்க குலதெய்வம் மட்டும்தான் அதுக்கு காரணமா இருக்குமே தவிர வேற எந்த தெய்வமும் அதற்கு காரணமாக இருக்காது. இதுக்கு நான் எக்ஸாம்பிளும் சொல்லிட்டேன். உங்க அப்பா அம்மா தான் உங்களுக்கு நல்லது நினைப்பாங்க, வேற ஒரு அப்பா அம்மா உங்களுக்கு நல்லது நினைக்கலாம், நினைக்காமலையும் போகலாம். இந்த குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு வந்து பெருசா ஒண்ணும் நீங்க நினைக்க வேண்டியது. தினமும் காலையில எந்திரிக்கிறீங்க, எந்திரிக்கும் போது உங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, தூங்க போகும்போது நினைச்சுக்கோங்க. முடிஞ்சா அமாவாசை அன்னைக்கு காலையில வந்து காக்காக்கு உணவு வைங்க. ஒரு பறவை, வாயில்லா ஜீவன், அந்த உணவை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். நீங்க அவங்கள மனசார நினைச்சு வைக்கும் பொழுது அதற்கான ஒரு ஆற்றல் போகும். சும்மா நினைக்கிறப்போ ஒரு உணவாயிட்டு நீங்க வைக்கும் போது அதுக்கான ஆற்றல் அவங்களுக்கு போய் சேரும். உங்களுடைய குலதெய்வத்தின் ஆற்றல் பெருகும் பொழுது உங்களுடைய வம்சம் விருத்தியாகும். உங்க வம்சம் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கான வாழ்க்கையை செல்வதற்கு, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்க குலதெய்வம் உங்களுக்கு கூட இருக்கும். இது யாரு வேணும், மதம் இதெல்லாம் பார்க்காம யாரு வேணும்னு பண்ணல. இப்ப நீங்க வந்து இப்ப சிவனையோ முருகனையோ நான் உங்களுக்கு கும்பிட சொல்லல. உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் இருந்திருப்பா, அவரை தான் நான் நினைக்க சொல்றேன். இதுக்கு மாற்று கருத்துக்களும் இருக்கும். பட் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு 48 நாள் இந்த உங்க குலதெய்வத்தை வந்து மனசார நினைங்க. அம்மா தினமும் மாசம் அமாவாசை வருது, அன்னைக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சாப்பாடு வைங்க, படையல் வைங்க, முடிஞ்சா 4 பேருக்கு சாப்பாடு போடுங்க, உங்க குலதெய்வத்தை நினைச்சு போடுங்க. ஒரு 48 நாள் கழிச்சு அம்பானி ஆயிருவீங்களான்னு கேட்டா அம்பானி ஆக மாட்டீங்க. ஆனா சில பல மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில. சோ எனக்கு இந்த செய்திய மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு என்னோட ஒரு உள்ளுணர்வு தோணுச்சு. அதனாலதான் இந்த வீடியோவை நான் பண்றேன். இதெல்லாம் மோஸ்ட்லி யாரும் அவ்வளோ சீக்கிரம் இந்த வீடியோவை பார்க்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை ஷேர் எல்லாம் பண்ண மாட்டாங்க, லைக்கும் பண்ண மாட்டாங்க. பட் நீங்க பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து இதுல ஏதாச்சும் ஒரு நன்மை தெரியுது, இது மூலயமா ஏதாச்சும் ஒன்று நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுச்சுன்னா இதை லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. தேவைப்படுபவர்களுக்கு இந்த செய்தி போய் சேரட்டும். உலகத்துல எல்லாத்தையும் நம்மளால மாற்ற முடியாது. பட் தேவைப்படுறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரட்டும்.
குலதெய்வங்கள் வலிமை பெற்றால் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களுக்கும் குலதெய்வம் என்பது ஒன்று கண்டிப்பாக இருக்கிறது. அது எல்லாமே வலிமை பெற்றால் இந்த உலகம் ரொம்ப அருமையான உலகமா மாறும், நல்ல உலகமா மாறும். அதுக்கு ஒரு விதையா இந்த வீடியோ இருக்கட்டும். முடிஞ்சா லைக் பண்ணுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க.